வெல்கம் டு முத்துலட்சுமி கதிரேசன் வில்லேஜ் லைஃப் ஸ்டைல். ஒவ்வொருத்தவங்களுக்கும் வாழ்க்கை ஒவ்வொரு மாதிரி இருக்க பிடிக்கும். அதாவது ஒவ்வொரு மாதிரியான வாழ்க்கை வாழ பிடிக்கும். சில பேருக்கு வந்துட்டு தேவையான வசதிகள் கொஞ்சம் நிறையா வச்சுட்டு அந்த மாதிரி வாழ்கிறதுக்கு பிடிக்கும். சில பேருக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வாழ பிடிக்கும். சில பேருக்கு சிம்பிளாக வாழ பிடிக்கும். எங்களுக்கும் எனக்கும் என்னுடைய கணவருக்கும் 2 பேருக்கும் சேர்ந்துமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வாழத்தான் பிடிக்கும். நாங்கள் அந்த மாதிரி தான் எங்களோட வாழ்க்கை முறையை நாங்கள் வச்சுருப்போம். நான் இவ்வளோ நாளாக நம்ம விறகு அடுப்புலேயே இரும்படுப்பு இருக்குல்லையே அதில் தான் சமைச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி நானாகவும் ட்ரை பண்ணி நான் விறகு அடுப்பு போட்டிருக்கேன். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலில் நம்மளோட பாரம்பரிய உணவுகள், கிராமத்து உணவுகள், அதாவது கிராமத்தில் இருக்கிற நம்மளுடைய முன்னோர்கள் சாப்பிட்ட ரொம்ப ஹெல்த்தியான உணவு வகைகள், இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி ரெசிபீஸ் வரும். எங்கள் பாட்டியெல்லாம் ஒரு மீன் குழம்பு வைப்பாங்க பார்த்துக்கோங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் என்னால் அதை மறக்கவே முடியாது. ரொம்ப நம்ம புளிய மரத்துலேருந்து அந்த புளியை எடுத்துகிட்டு வந்து அப்படியே வச்சுருப்போம் இல்லையா, அதோடய ஓடை எடுத்துகிட்டு அப்படியே கையிலேயும் அதை கரைச்சிட்டு, ரொம்ப பெரிய மசாலாஸ்லாம் இருக்காது, அம்மியில் அரைச்சி தாளிக்கவே மாட்டாங்க. இறக்கும் பொழுது மேலே நல்லெண்ணெயை ஊற்றி இறக்கிடுவாங்க. அந்த குழம்பு அவ்வளோ மனமும் ருசியுமாக இருக்கும். இது போல் ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரெசிபீஸ் நம்மளோட சேனலில் வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அடிக்கடி விறகடுப்பில் தான் சமைப்பேன். நம்ம கிராமத்தில் இருக்கிறதுனால இந்த எரிபொருள் பிரச்சனை இருக்காது. விறகடுப்புக்கு தேவையான விறகுகள் அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். மைனா கற்றுது பாருங்கள். மைனா நம்மகிட்ட பேசுதுன்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த விறகடுப்பில் உட்காந்து சமைக்கிறது. நாங்கள் குடும்பமாக உட்காந்து எப்போயுமே விறகடுப்பில் நிறையா சமையல் செஞ்சு நல்லா குடும்பமாக உட்காந்து சாப்பிட்றது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி இந்த விறகடுப்பு போட்டுட்டேன் இல்லையா, இது போட்டதுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது உங்களுக்கு தெரியுதா, விறகடுப்பு கீரல் கீரலாக இருக்குது. இந்த கீரலை நம்ம மணல், ஆற்று மணல் இருக்குல்லையா, அந்த மணல் இங்கே செம்மண் ஏரியா, இங்கே மணல் நல்லா கிடைக்கும். நான் இங்கே இருக்கிற மணல் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நம்ம மாட்டு சாணம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இந்த ரெண்டையும் கொஞ்சம் திக்காக கரைச்சிட்டு விரிவு விட்டுருக்கு இல்லையா, அந்த விரிவு உள்ள கேப்பில் எல்லாம் மண் போகிற மாதிரி நம்ம நல்லா அந்த சாணமும் மணலும் கலந்து கொஞ்சம் திக்காக எடுத்து மொழுகி விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம சாணம் மட்டும் மறுபடி கொஞ்சம் எப்பயும் போல் கரைச்சி மொழுகி விட்டுட்டு கோலம் போட்டுட்டோம்னா இப்படி இருந்தனா எப்படி ஆயிட்டேன் பாருங்க. அந்த மாதிரி நம்ம அடுப்பு ரொம்ப 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 அழகாயிருவாங்க. உங்களுக்கு வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து கன்டினியூ பண்ணுங்க. நான் இப்போ அந்த சாணமும் மணலும் கொஞ்சம் திக்காக கரைச்சிட்டு வர்றேன். நம்ம மொழுக ஆரம்பிக்கலாம். நல்லா திக்காக கரைச்சிட்டேன். இந்த மாதிரி தான் நம்ம திக்காக எடுத்து இந்த கேப்பில் ஃபுல்லாக இப்படி கையை வச்சு இப்படி பண்ணணும்னா அந்த மணலும் சாணமும் நம்ம சாணம் முழுகும் பொழுது நம்ம துணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேப்புக்குள்ளெல்லாம் அந்த மணலும் சாணமும் போகணும் இல்லையா, அதனால தான் நான் இப்படி கை யூஸ் பண்ணுறேன். ஃபுல்லாக மொழிகிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த மணலும் நம்ம சாணமும் வச்சு மொழுகணும் இல்லையா, அது நல்லா லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் வெறும் சாணம் வச்சு மொழுகியிருக்கேன். அதுவும் இப்போ காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் அப்படி கோலம் போட்டு அதை ரொம்ப அழகாக்கிடலாம். அடுப்பு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது.
முன்னோர்கள் சாப்பிட்டு ரொம்ப ஹெல்த்தியாக இருந்த பாரம்பரிய உணவுகள் நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணுவேன் உறவுகளே. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ண என் இனிய உறவுகளுக்கு நன்றி. அடுத்து ஒரு நம்மளோட பாரம்பரிய ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.